டே 4 ஆஃப் சலலா ட்ரிப் பார்க்கலாங்களா. காலையில் எழுந்து இவ்வளோ டிப்டப்பாக கிளம்பிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான். இவ்வளோ சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்து டே 4 ஆஃப் சலலா ட்ரிப்பில் வந்து காலையில் வந்து 9 மணிக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து உக்காந்தோம். பட் கூட்டிகிட்டு போனது என்னவோ 10 மணிக்கு தான். இன்றைக்கி வந்து 2 சைட் சீயிங் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜாப் டாம்ஸ் தான். இது வந்து குரான்லேயும் பைபிள்லேயும் இருக்குது. ஸோ போத் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து இது மஸ்ட் விசிட் பிளேஸு. இவரோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்பராக தெரியல, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் சைட் சீயிங் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீரமான் பெருமாள். இந்த இடத்துக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. இந்த பர்சன் வந்து கேரளாவில் சேர்ந்தவர். இவர் வந்து இந்து. யுஏஇக்கு வந்து முஸ்லீமாக மாறினார். முஸ்லீமாக மாறிட்டு சலாலாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேயே இறந்துட்டார். ஸோ அவரோட சமாதி தான் இது. இவரோட டீட்டெயிலும் எனக்கு ஃபுல்லாக தெரியல. இந்த சைட்லாம் போகும்போது நம்ம ஊருக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு, ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி. பப்பாளி சொல்லிட்டோம்ல உங்ககிட்ட இதான் நடக்க போகுது. இதை டெவலப் பண்ணிட்டு அது போயிருக்காரு. அவர் நோத்துட்டார். அந்த இதோ தெரியாது எனக்கு உண்மையில சரியா தெரியாது பேரு. நான் அப்படி ஒரு ஹிஸ்டரியில் வாசித்தேன். அப்போ அவரோட பேர் இல்லை. ரெண்டு சைட் சீயிங்கை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஹோட்டல் தான் வந்தோம். செக் அவுட் பண்ணிட்டோம். 12 o'clock செக் அவுட் பண்ணோம். அப்படிலாம் 1 day ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சலாலாலேருந்து யுஏக்கு கிளம்புற டைம் வந்துச்சு. 4 days வந்து போனதே தெரியல. லன்ச்லாம் இவங்க வந்து ஆக்சுவலி ட்ரிப்காரங்க ட்ராவல்ஸ்காரங்க வந்து எங்களுக்கு லன்ச் கொடுத்தாங்க. லன்ச்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரூமும் ரொம்ப சூப்பர். இதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் வந்து டூரிஸ்ட்டு சுற்றி காட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேஸ் கூட்டிகிட்டு போய்க்கலாமோன்னு தோணுச்சு எங்கள் எல்லாருக்குமே. ரிட்டர்ன் வந்து யூஏஇ கூட்டின்னு வந்து விரத்து மட்டும் கரெக்ட் டைம் கூட்டின்னு வந்து விட்டாங்க 6 o'clock. பட் வந்து யூஏஇலேருந்து சலாலா கூட்டிகிட்டு போகிறதும் வந்து 6 o'clock தான் சொன்னாங்க. பட் 6 o'clock கூட்டிகிட்டு போகல. எங்களை சலாலா ஹோட்டல் கூட்டிகிட்டு போனது வந்து 12லேருந்து ஒரு 1 o'clock இருக்கும். ஏன் அப்படி கூப்பிட்டு போனாங்க எங்களுக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மேபி ரூம் ரெண்ட்டு கொடுக்கணும், ஒரு ஆஃப் டேக்கு வந்து 1 day ரெண்ட்டு கொடுக்கணுமான்ட்டு அதனால் லேட்டாக கூட்டிகிட்டு போனாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் இந்த 4 day ட்ரிப்புக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 2080 ஆச்சு. எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் எல்லாமே, ஃபுட்டு, ட்ராவலு எல்லாமே. Thank you for watching the video. மறக்காம subscribe and share பண்ணுங்க.